மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அப்படியே அந்த கோட் ஷூட் போட்டு அப்படி உட்காரும்போது பார்த்திங்கன்னா சும்மா செம்ம ஸ்டைலாக இருந்துச்சுல. நம்ம உட்கார வச்சிட்டோம்ல வர. ஆனால் அந்த நாற்காலிக்காக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பல பேர் பல கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி ரத்தம் சிந்தி பல பேருடைய கனவுகள் 20 வருஷம் 30 வருஷம் கனவுகள் கண்டவங்களாம் உட்காந்துருந்த அந்த நாற்காலி. அறிஞர் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி, ஏன் ஐயா ஸ்டாலின் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர். ஒருத்தர் 15 வருஷமாக முதலமைச்சர் ஆகணும்னு கத்திக்கிட்டு இருக்காப்புல, அவர் ஆகவே இல்லை. ஆனால் 3.5 வருஷத்தில் கொடுத்தாச்சு அந்த நாற்காலியை. நம்ம அப்படியே அந்த நாற்காலிக்கான வேல்யூவை நம்ம அவ்வளோ சூப்பராக நம்ம அண்ணங்கிட்ட கொடுத்தோம். எப்படின்னா, அண்ணா அவன் 15 வருஷம் 20 வருஷம் போராடி மிதி வாங்கி ரத்தம் சிந்தின நாற்காலினா, அதை நாம் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் தம்பியை ஈஸியாக கொடுக்குறோம்னான்னு சொல்லி கொடுத்தாச்சு. அந்த கோட் ஷூட் போட்டு அண்ணன் அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாற்காலியில் கஷ்டமே இல்லாமல் அழகாக உட்காந்தாரு. ஏன்னா எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அழகாக அண்ணன் வந்துட்டு டக்கு டக்கு நடிச்சுட்டு போனாரோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணார். அழகாக உட்காந்து நாற்காலியில் உட்காந்துட்டாப்புல. சூப்பராக உட்காரவும் வச்சிட்டோம். பார்ப்போம். அதே மாதிரி அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணா வந்து அந்த பேரை சொல்கிறதுக்கு ஒரு திமிர் இருக்குல்ல அழகா. அதை ஏன் அண்ணா வந்து ஒரு டவுட் ஆச்சு, ஏன் அண்ணா நடிக்கும் போதே அந்த பேரை அழகா சொல்லலையே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. எனக்கு தெரியல, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா முதல் போட்ட கையெழுத்து 500 யூனிட்டு, அதாவது 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார்ல. அது 200 யூனிட் அப்படிலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தர முடியாது. நீங்கள் 500 யூனிட் வரையும் யூஸ் பண்ணால் தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீனாரு. 500 யூனிட் வரையும் எந்த குடும்பமும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ இல்லை. இந்த மாதிரி அண்ணா தேர்தல் வாக்குறுதியில் இப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா நம்ம தம்பிக நாம் இன்னும் சொல்லியிருந்தாலும் ஓட்டு போட்டிருப்போம். அப்படி தான் நாம் அண்ணன் இன்னும் அறிவித்த பல இலவச திட்டங்கள், பல வகையான மாடுலேஷனில் இப்போ மக்களுக்கு வரப்போகுது. வாங்கிடுவீங்கன்றீங்க. ஆல்ரெடி அண்ணன் இப்போ சொன்னார் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஏன் இது அந்த இலவசத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கால அவகாசம் தாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாக்குறுதியெல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு. முடியல, இனி முடியாது. பாருங்கள், இந்த இவ்வளோ இலவசங்கள் வாங்கிறதுக்கு பல தடைகளை வைப்பாங்க பாருங்கள். நம்ம அண்ணன் ஸ்மார்ட்டில், நம்ம அண்ணன் ஸ்மார்ட்டா இல்லை சீட்டரா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள்.